நம்ம காடைக்கும் வாத்துக்கும் ஒரே சண்டையா இருக்குங்க. பிளாஸ்டிக் கவர் வச்சு நம்ம வாத்துக்கு புது ஸ்விமிங் பூல் ரெடி பண்ண போறோம். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 2 ஆஃப் நம்ம வாத்து வளர்க்க போறோம். கேரி பேக் வச்சுட்டு செக் பண்ணா பக்காவா இருக்கு. பைப்பை திறந்தா தண்ணி செம்ம சில்லுன்னு வருது. இந்த மாதிரி சில் தண்ணியில குடிச்சு நம்ம கோபால் பிரதர்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால ஃபர்ஸ்ட் ஒரு மக் ஹாட் வாட்டர் ஊத்தி அதுக்கப்புறம் பைப்பை திறந்து விட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டே இருந்தோம். சூடாவும் இல்லாம சில்லுன்னு இல்லாம நல்லா வார்ம் கண்டிஷன் வந்தோடனே இவங்கள டேரக்டா தண்ணியில இருக்காம ஓரமா நிக்க வச்சு இவங்க உள்ள குதிக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க பார்த்தா குதிக்கிற மாதிரி தெரியல, அதனால நம்மளே தள்ளி விட்டுலான்னு கையை கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி விழுந்துட்டான், அடிக்கவே இல்லை, அலற. இவனா தானா குதிப்பான்னு பார்த்தா இவனும் குதிக்க மாட்டான். கையை பார்த்தோன்னே எப்படி சீனை போடுறான் பாருங்க. கமெண்ட்ல ஒருத்தர் இது என்ன வாத்து, என்ன பிரீடு, என்ன பிரைஸ்னு எல்லாமே கேட்டிருந்தீங்க. இது வந்து நாட்டு வாத்து. இதை நான் கோழி மார்க்கெட்ல தான் வாங்கினேன். ஒரு கடையில 2 பீஸ் 100 ரூபா சொன்னாங்க, இன்னொரு கடையில ஒரு பீஸ் 100 ரூபா சொன்னாங்க. நான் பேர் 100 ரூபா தான் வாங்கினேன். எங்க இருந்து இறக்குனாலும் ஒரே மூலையில தான் போய் நிக்கிறானுங்க. சரி குளிச்சது போதுன்னு பிளக் பிடிங்கி விட்டாச்சு. தண்ணி எல்லாம் வத்துனது கூட அதே மூலையில தான் போய் நிக்கிறானுங்க. குளிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஈரம் காய வைக்கிறதுக்கு ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கலாம்னு இருக்கேன். டவல்ல தவட்டும் போது சட்னி வருவாங்களோன்னு ஒரு பயம் தான். ஒரு வாட்டர் பாட்டில சுடுதண்ணி பிடிச்சி துணி சுத்தி இவங்க பக்கத்துல வச்சாச்சு. இவங்க கொஞ்சம் கதகதப்பா இருக்கட்டும். இந்த வாத்து பசங்களுக்கு இந்த ஏரியால கொஞ்சம் டாய்ஸ், ஸ்விமிங் பூல்லாம் வச்சு ரெடி பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அதனால இந்த காடை பசங்க எல்லாரையும் சேல்ஸ் பண்ணிடலாம்னு இருக்கோம். காடெல்லாம் 45 நாள்ல முட்டை வைக்கும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட முட்டை வைக்கிற ஸ்டேஜ் நெருங்கிட்டாங்க இவங்க. சென்னையில கோழி மார்க்கெட்ல வந்து வாங்கிக்கிற மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை. அப்படியே மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.